Airfoil powered by Nokia Lumia 630. சொல்லு. லா இலாஹா இல்லல்லாஹ். அவரை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சிறந்தவர்கள் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதுவர். சொல்லு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நவாப்களின் நகரம் லக்னோ. அவங்களுடைய கலாச்சார மேன்மையை பற்றி இந்த நாடு முழுக்க பேசப்படுது. இந்த சின்ன நகரத்தின் கலாச்சாரம் பண்பாடு மட்டுமில்லாம மெட்ரோ நகரங்களை போல வளர்ச்சியும் கண்டிருக்கு. இந்த லக்னோவை சேர்ந்த ஒரு பகுதி தான் தசீம்கஞ்ச். அங்க ஜாமா மஸ்ஜித் பக்கத்தில் இருக்கிற பழைய அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் தான் அரஃபத் அலி கான். அரஃபத் ஒரு தெய்வ நம்பிக்கையுள்ள நேர்மையான ஆள் மட்டும் இல்லை, அவங்க வம்சத்தோட பொறுப்பான ஒரு பையன். அவரோட சித்தி பொண்ணான ஆம்ராவோட கூடிய சீக்கிரமே அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. இன்னைக்கு அரஃபத் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸுக்காக ஹைதராபாத் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இதை நினைச்சு ஆம்ரா கொஞ்சம் கவலையோட இருக்காங்க. அரஃபத் ரொம்ப நல்ல பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வரணும். சரி அப்போ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்ப நீ தர்காக்கு போய் பீர் பாபாக்கு வஸ்திரம் செலுத்திட்டு வர வரைக்கும் எனக்கு கவலையா தான்ப்பா இருக்கும். மறக்காம நான் சொன்னதை செஞ்சுடு. அல்லாஹ் கண்டிப்பா உனக்கு அருள் புரிவாரு. சரி அம்மி, நான் போன உடனே முதல் வழியா இதைத்தான் செய்வேன். அராஃபத் அண்ணா, இந்தாங்க உங்க டிஃபன். உங்களோட லக்கேஜ் எல்லாம் நான் ஏற்கனவே வண்டியில எடுத்து வச்சுட்டேன். சரி பானுபி. சரி, அல்லாஹ் ஹாஃபிஸ் அபு. அல்லாஹ் ஹாஃபிஸ் அம்மி. குட் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். அட காதர் சார், நீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சரி, நீங்க எங்க எப்படி? அராஃபத் சார், நாளைக்கு மீட்டிங்ல நானே இருக்கேன். அப்படியா? வெரி குட். குளோபல் சமயத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில பிரசன்டேஷன் கொடுக்க போற ஆளு இவ்வளவு பெரிய பக்திமானா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க பாருங்க காதர் சார், சயின்ஸுங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான், ஆனா அதை எல்லா நேரத்திலையும் ஏத்துக்க முடியாதே. சரி,
அப்புறம் சந்திக்கலாம். குட் ஆஃபீஸ். குட் ஆஃபீஸ். என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லையே. என்னாச்சு? என்ன சொல்லுங்க. அங்க யாருமே இல்லையே. என்னன்னு சொல்லுங்க. அங்க யாரும் இல்ல. ஓகே ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். நான் சொல்றதை கேளுங்க. இருங்க இந்த இதை வாங்கிக்கோங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. டிரைவர் சார், வண்டியை நிறுத்துப்பா. ஆஹா, இறைவன் மேல எவ்வளவு பக்தி. இவ்வளவு நல்ல ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ரோட்டோரமா உட்கார்ந்து நமாஸ் பண்றாரு பாரேன். ஆஹா. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. யாராவது போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க சீக்கிரம். யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. இங்க பாருங்க. இந்தாங்க சார், தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல வேண்டாம், நான் விரதத்துல இருக்கேன். வீட்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற செஞ்சுட்டு இருந்தாங்க. வாப்பாவும் வீட்ல எல்லாரும் ரொம்ப ஆர்வமா அராஃபத் எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருந்தாங்க. அராஃபத் 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனா அவர் எதுக்காக வரலன்னு எங்க யாருக்கும் எதுவுமே தெரியல. அவர் ரொம்ப பொறுப்பானவர், இந்த மாதிரிலாம் எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா இந்த முறை அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட தகவல் சொல்லவே இல்லை. அவர் வந்த விதம் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு.
அபு, நான் உங்க யார்கிட்டயும் சொல்லாம என் வாழ்க்கையோட பெரிய முடிவை நானே எடுத்துட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதோட ஃபலக் தான் இந்த வீட்டுடைய மருமக. அப்ப என்னோட கதி அரஃபத், நான் என்ன பண்றது? ஊர்ல இருந்து திரும்பி வந்து என்னதானே நிக்க பண்றதா சொல்லியிருந்தீங்க, அதை நீங்க மறந்துட்டீங்களா? இப்ப நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறதுனால நீங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிட முடியுமா என்ன? முடியவே முடியாது. இங்க பாருங்க, யார் நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? உங்களோட கண்ணுக்கு என்னோட அரஃபத் மட்டும் தான் தெரிஞ்சாரா என்ன? பணக்கார பையன் தெரிஞ்சோன்னா அவனை மடக்கிட்டீங்க இல்லையா? அப்படிதானே? எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன்? அரஃபத்துக்கும் எனக்கும் தான் நிக்கா நடக்கிறதா இருந்தது. ஆனா நீ அவரை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. அல்லாஹ் உன்னை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாரு. நீ 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 பெரிய அநியாயம் பண்ணிட்ட. நீ என்னோட அரஃபத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. நீ நீ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டாரு. அரஃபத்! அமரா, அமரா, ஏய் எழுந்திரு அமரா, உனக்கு என்னாச்சு? நீங்க முன்னாடி உட்காருங்க. நீங்க உள்ள வாங்க. அராஃபத் இப்படி எல்லாம் செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாட்கள் கடந்துச்சு. ஹாம்பரானால ஏற்பட்ட பிரச்சனைகள்ல ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ ஹம்ரா எப்படி இருக்கா? முன்னாடிக்கு இப்ப எவ்வளவு தேவலாம். மனசளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சரியாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஹம்ராவோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமாயிட்டேன். நான் உங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா ஹம்ராக்கு இவ்வளவு பெரிய ஷாக் ஏற்பட்டிருக்காது இல்லையா? நீங்க ஏன் இந்த மாதிரி நினைக்கிறீங்க ஃபலக்? நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி பார்த்தா அமராவுடைய இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம், நீங்க இல்ல. வாங்க. என்னன்னு சொல்றது? நாங்க எல்லாரும் அரஃபத் அண்ணனோட கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே பேண்டு சத்தமும் இருக்காது, இந்த வீட்ல கொண்டாட்டமும் இருக்காது. நான் சொன்னது சரிதானே அம்மி? ஜுபேருக்கு என்னாச்சு? அவனுக்கு ஜுரம் அதிகமா இருக்கு. அவனால கண்ணை கூட திறக்க முடியல. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ப்ளீஸ் நீ கொஞ்சம் உள்ள வாயேன். பாப்பலாம். சுபேர், சுபேர், சுபேர் இங்க பாரு, மாமா வந்திருக்கேன். திடீர்னு இவனுக்கு ஜுரம் அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்னாச்சு? சுபேருக்கு என்னாச்சு? அபு, சுபேருக்கு ஜுரம் அதிகமா இருக்கு. அவன்
கொஞ்சம் கூட கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். என்ன பாத்துக்கிட்டு இருக்க ராஃபத்? சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரி அப்போ. ஆமாம் டாக்டர் சார், எமர்ஜென்சி தான். குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா, ஆனா இல்ல. என்னாச்சு? அதேதான், எல்லாரும் சொன்னதை தான் இவரும் சொல்றாரு. இந்த மழையில எப்படி வர்றதுங்கிறாரு. யா அல்லாஹ், ஜுரம் 104 டிகிரி இருக்கு. அப்போ ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. நானே இப்ப இவனை மெடிக்கல் சென்டர் கூட்டிட்டு போறேன். அங்க எமர்ஜென்சில கண்டிப்பா ஏதாவது ஒரு டாக்டர் இருப்பாங்க. நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இது அல்லாவோட பவித்திரமான தண்ணீர். இதை ஜுபேரோட உடம்புல தடவுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஜுபேர் முழுமையா குணமாயிடுவான். ஆர் ஷியோர் இது கண்டிப்பா வேலை செய்யுமா? ஏன்னா ஜுபேருக்கு நல்ல ஜுரம் அடிக்குது. மரத்தடி வைத்தியெல்லாம் உயிருக்கே ஆபத்தாயிடும். எனக்கு என்னமோ இது வேலைக்கு ஆகும்னே தோணல. ஆனா அம்மி, ஃபலக் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபலக், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஏன் சுபேரை குணப்படுத்துனீங்கன்னா அது போதும். ப்ளீஸ் வாங்க. ஜுபேர், ஜுபேர் கண்ணை திறங்க. இங்க பாருங்க, எல்லாரும் உங்க கூட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஃபலக், நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. அட, நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தானே. எனக்கும் சுபேருக்கும் பந்தம் இருக்கு. நான் இந்த அல்லாவோட புனித நீரை சுபேர் குணமாகறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். மற்றதெல்லாம் அல்லாவோட கருணை தான். ஃபலக் எல்லாரோட மனசுலயும் இடத்த பிடிச்சிட்டா. அது வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல சமையலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அவ இடம் பிடிச்சிட்டா. பேசுறது கூட எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா, ரொம்ப சந்தோஷமா பேசினா. ஜுபேரும் அவளும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா ஃபலக்க பத்தின எங்க எண்ணங்கள், எங்க கண்ணோட்டமே மாறிடுச்சு. أشهد أن لا إله إلا الله
ராத்திரில எதுக்கு நமாஸ் படிக்கிறீங்க? யாரும் சாயங்காலத்துக்கு மேல நமாஸ் படிக்க மாட்டாங்களே. அதுவா, நான் காலையில நமாஸ் படிக்க மறந்துட்டேன்ல, அதனால தான் ராத்திரி படிக்கிறேன். 5 முறை நமாஸ் படிக்கலன்னா அல்லாஹ் கோச்சுப்பாரு இல்லையா? அதனால தான். சரி, இப்போ நீங்க நல்லா போய் தூங்கணும் என்ன? வாங்க, சீக்கிரமா வந்து பால் குடிங்க, இல்லனா உங்களுக்கு தேவதை ராஜா கதைலாம் சொல்ல மாட்டேன். இந்தாங்க, சீக்கிரம் குடிங்க. தாதி ஜான், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாமி ஜான் நேத்து ராத்திரி மொட்டை மாடியில உட்காந்து நமாஸ் படிச்சிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றப்பா? அப்படியா? நீங்க எப்ப பாத்தீங்க? நீங்க தான் ராத்திரி சீக்கிரமா தூங்கிடுறீங்களே. ஆமா, ஆனா நான் நேத்து பார்த்தேன், யாரோ மேல போற மாதிரி இருந்தது. நிழல் பார்க்க எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. அது சரி, என்னோட டிடெக்டிவ் சுபேர் நிழல பாத்திருக்காரு. ரிஃபத், ரிஃபத், சொல்லுங்க அம்மி. இந்த சுபேர பாத்தியா? இவன் பெரியவனானதும் ரைட்டரா தான் ஆவான். இப்பவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இது ஒண்ணு கதை இல்ல தாதி ஜான், நான் உண்மையை தான் சொல்றேன். நேத்து ராத்திரி அவங்க சுபேர், கீழே போய் பால் குடிங்க, சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட். ஹலோ, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. ஃபலக் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த சந்தேகம் நியாயமான்னு எங்களுக்கு தெரியல. வீட்டு நிலைமையும் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சது. முதல்ல அராஃபத் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நாளுக்கு நாள் அவங்க உடல்நிலை மோசமாயிட்டே போச்சு. டாக்டர் கிட்ட எல்லாம் செக்அப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். நாட்டு வைத்தியமும் பார்த்தோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. பத்தாததுக்கு அராஃபத் அண்ணன் சிடுசிடுன்னு விழ ஆரம்பிச்சாரு. பிசினஸும் இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு. எல்லா ஆர்டர்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு. வீட்டு நிலைமையும் ரொம்ப மோசமாயிட்டு இருந்தது. எங்க நம்பிக்கை எல்லாம் குறைஞ்சுகிட்டே வந்தது. அப்பதான் அப்பா பீர் சாஹிப பார்க்கணும்னு நினைச்சாரு. ஏன்னா இதுக்கு ஏதோ ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்க வீட்ல ஏதோ ஒரு பூதத்தோட ஆக்கிரமிப்பு இருக்கு. என்னது? நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். வீட்டோட நிலைமை சரியா இருக்காதே. ஆமாங்க, இப்படி எல்லாம் என் பையனுக்கு மட்டும்தான் நடக்குது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒரு பொருளையோ இல்ல ஒரு மனிதரையோ உயிருக்கு மேலா நேசிக்க கூடியவங்க யாராவது இருக்காங்களா? அவங்க மேல ரொம்ப பைத்தியமா இருக்காங்களா? எப்பாடுபட்டாவது அதை அடைஞ்சே திறணும்னு நினைக்கிறவங்க அவங்க தான் இந்த செய்வினையை செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே அதோட பாதிப்பு தான். அப்படின்னா என்னோட சந்தேகம் அவ மேலதான். அமரா அவதான் அராஃபத்தை காதலிக்கிறா.
بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم இந்த தாயத்தை உங்க குழந்தையோட கையில கட்டி விடுங்க. அல்லாஹ் அவருடைய நேர்மையான அடிமைகளை நிச்சயமா காப்பாத்துவாரு. அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அராஃபத்துக்கு அந்த தாயத்தை முதல்ல கட்டி விட்டாங்க. என்ன ஆனாலும் சரி அந்த தாயத்தை கழட்டவே கூடாதுன்னு அவங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி திடீர்னு நான் தண்ணி குடிக்கலான்னு எழுந்து வெளியில வந்தப்போ மொட்டை மாடி கதவு திறந்திருந்ததை நான் பார்த்தேன். அந்த கதவை நான் தான் மூடிட்டு வந்தேன். ஆச்சரியமா இருந்தது. அந்த ராத்திரியில மொட்டை மாடியில யார் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு பார்க்கணும்னு தோணுச்சு. ராத்திரி 1 மணிக்கு இவ இந்த நேரத்துல பூதம் தான் நமாஸ் படிக்கும். அப்படின்னா என் சந்தேகம் சரிதான். ஃபலக் சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ். அவரை விட சிறந்தவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. சிறந்தவர்கள் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மத் அல்லாஹ்வால அனுப்பப்பட்ட தூதுவர். சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்.
ரிஃபத், நீயா? ரிஃபத், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் எது கேட்கறதா இல்ல, முதல்ல இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே உண்மைதான். ஃபலக் ஒரு பூதம். தாதி ஜான், ஒன்று தெரியுமா? நேத்து மாமி ஜான் மொட்டை மாடியில் உட்காந்து நமாஸ் படித்தாங்க. நான் மாந்திரிகம் செஞ்சுன்றத ஒத்துக்கிறேன். ஆனா இது அவளை பாதிக்கலன்றதுக்கு இது ஒண்ணுதான் ஆதாரம். அரஃபத்தோட உயிருக்கு ஆபத்து. ரிஃபத், இதை நீங்க எப்படி கண்டும் காணாதது போல இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்போ நீங்க என் கூட வாங்க. சரி. இந்த தாந்திரிக் பாபா தான் ஃபலக் பத்தி எல்லாமே சொன்னாரு. ஃபலக் ஒரு பூதம் தானு நான் சொல்றது உங்களால நம்ப முடியலல்ல? அப்படின்னா நீங்க பாபா கிட்ட கேட்டு பாருங்க. பாபா, நீங்க ஃபலக் பத்தி எடுத்து சொல்லுங்க. ஆமா, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவ என்ன பாக்குறதுக்காக வந்தா. இவ ஃபலக்குக்கு செய்வன செய்யணும்னு சொன்னான். ஆனா ஃபலக்கே ஒரு பூதம் தான். செய்வனியால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் கண்டிப்பா அரஃபத்தை பாதிக்கும். ஏன்னா அரஃபத் ஃபலக்குக்கு ரொம்ப நெருங்கினவன். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இதை நம்ம இப்படியே விட்டுட முடியாது. அரஃபத்தோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு. நம்ம சீக்கிரமா ஏதாவது செஞ்சே ஆகணும். நீங்க சீக்கிரமா உள்ள வாங்க பாபா. என்ன படிச்சிட்டு இருக்க? இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் படிச்சிட்டு இருக்கேன். நீ போய் சொல்ற ஃபலக். நீ இதையெல்லாம் உன் சுயநலத்துக்காக பண்ணிட்டு இருக்க. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் வாய் கேளு. மூடு. நீ ஒரு பூதம் தானே? சொல்லு, நீ அரஃபத்தை சிக்க வைக்கல? சொல்லு, நீ ராத்திரியில நமாஸ் படிக்கிறது உண்மைதானே? சொல்லு, நீ பானுவ படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டது உண்மைதானே? உண்மைய சொல்லு, நீ பூதம் தானே? நீயே ஒத்துக்க போறியா இல்லையா? ஆமா ஆமா ஆமா, நான் ஒரு பூதம் தான். நான் தான் பானுவ படியில இருந்து கீழே தள்ளுனேன். ஏன்னா அன்னைக்கு ராத்திரி நான் நமாஸ் படிக்கிறத அவ பார்த்துட்டா. ஹம்ரா இந்த வீட்டுக்கு மாந்திரிகம் செஞ்சு வச்சிருக்கா. நான் அரஃபத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அரஃபத் பார்த்த அந்த நிழல், பானு மேல பட்ட அந்த நிழல், அது பூத உலகத்துல இருந்து வந்த ஒரு பூதத்தோட நிழல். அது என்னை பாதுகாக்க தான் இங்க இருக்கு. நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் அரஃபத்தை நிக்கா பண்ணிக்கல. நான் அரஃபத் மாதிரி ஒரு நேர்மையான பக்திமான பார்த்ததே இல்லை. அரஃபத் உண்மையாவே அல்லாவோட நேர்மையான அடிமை. அதனால தான் நான் அவரை உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் செஞ்சது தப்பா என்ன? ஆமா, என்னோட வழி வேணா தப்பா இருக்கலாம். ஆனா என்னோட எண்ணம் தப்பானது இல்ல. ரிஃபத், நீங்க சொல்லுங்க. உங்க குழந்தை உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் அவனை குணப்படுத்தலையா? அம்மி, நான் என்னைக்காவது யாராவது குறை சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டேனா? அரஃபத், நான் என்னைக்காவது மனைவிங்கிற கடமையில இருந்து விலகி இருக்கேனா?
நான் மனுஷன் இல்ல பூதங்கிற ஒன்னே ஒண்ணுதான் என்னோட பிரச்சனை. ஆனா அராஃபத், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்ன தயவு செஞ்சு நீங்க வெறுக்காதீங்க. என்ன தயவு செஞ்சு உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நீ எவ்வளோ படிக்கிறியோ படிச்சுக்கோ, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. அராஃபத், நீங்க என்ன ஏத்துக்கல இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் இந்த எண்ணங்களை என்னோட சேர்த்து எடுத்துட்டு தான் போறேன். ஆனா இதை யாராலையும் தடுக்கவே முடியாது, என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அராஃபத், நீங்க என்ன ஏத்துக்கல இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நான் இந்த எண்ணங்களை என்னோட சேர்த்து எடுத்துட்டு தான் போறேன். ஆனா இதை யாராலையும் தடுக்கவே முடியாது, என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போதத்தை பத்தி இஸ்லாம்ல குறிப்பிட்டிருக்காங்க. போதங்கள்ல நல்லது கெட்டதுன்னு 2 வகைகளும் இருக்கு. நாம பார்த்தோம்னா பல முறை அவங்க உலகத்திலிருந்து மனுஷ உலகத்துக்கு வரணுங்கிறதுக்காக மனுஷ உடல்லையே வராங்க. ஃபலக் கூட இந்த மாதிரி ஒரு போதம் தான். அவ மனுஷனோட காதல் அடையணுங்கிறதுக்காக எல்லையை மீறி போய்